ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் லட்டு தான் செய்ய போகிறோம். அது என்ன லட்டு, எப்படி செய்கிறோம், என்னென்ன போடுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன போடுறேன், என்ன அளவு போடுறேன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடு பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் இல்லை கிண்ணம் எடுத்து அளந்துக்கோங்க. நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். இது பெரிய கப்பு, ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் கப்பு வரும் இல்லைங்களா, அதில் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இருந்தாலும் பரவாயில்ல. இதை விட அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. என்கிட்ட இப்போ வெள்ளை அவல் தான் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் இல்லை, சும்மா 1-2 தவிடு மாதிரி இருந்துச்சு, எடுத்துட்டேன். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டேன். நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். தீயக்கூடாது, அவள் தீயக்கூடாது. நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர அளவுக்கு மொறுமொறுன்னு வறுத்துக்கணும். நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவள் தீஞ்சிரும். நானே கடாய் சாயுது, துணி எடுத்துகிட்டு வரலான்னு போன கேப்பில் 1-2 அப்படியே தீஞ்சிடுச்சு பாருங்கள். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, 1-2 தீஞ்சால் தப்பு இல்லை. எல்லா அவளும் தான் தீயக்கூடாது. லைட்டாக வாசனை வர அளவுக்கு லைட்டாக நல்லா மொறுமொறுன்னு வறுத்துட்டா போதும். பாருங்கள், அவள் நல்லா வறுத்துட்டேன், நல்லா மொறுன்னு வறுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், அவளை இப்போ பிளேட்டில் கொட்டிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். நல்லா ஆறட்டும். இப்போ ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சுருக்கேன். அதில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சமாக முந்திரி முழுசாக இந்த மாதிரி முழுசில் பாதியாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துருக்கேன். முந்திரி வறுத்துட்டு எடுத்துக்கலாம், பிளேட்டில் எடுத்துக்கலாம். எல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலராக வர வரலையும் வறுத்துட்டு எடுத்துடலாம். முந்திரி வறுத்தாச்சு, நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு, ஒரு கப்பு அவல் எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய், நான் டெசிகேட் கோகோனட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தாலும் துருவி எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. என்கிட்ட இப்போ டெசிகேட் கோகோனட் இருக்குன்ட்டு அதை எடுத்துக்கிட்டேன். அதே நெய்யில் வறுத்தலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்தாலும் நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் போடுற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் நெய்யில் தான் வறுக்கணும். ஏன்னா நம்ம லட்டில் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் கொஞ்சம் செய்வோம், கொஞ்சம் அதிகமாக செய்வோம். அதனால் இந்த மாதிரி தேங்காய் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் வீணாக போகாது, நம்ம மூசை வாசனை வராது, நல்லாயிருக்கும். ரவா லட்டு ஒரு வாரம் வரலையும் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இது டெசிகேட் கோகோனட்டுன்றதுனால அவ்வளோவா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்துட்டேன். நான் அவல் எடுத்த அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு அவலுக்கு 3/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். அதிலே 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம். இது மண் கல் எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லம். நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு கப்பு அவலுக்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டுருக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி. ஒரு பிஞ்சு இல்லை, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அதில் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக, நம்ம ஏன்னா அவல் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம், போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம்.
வெல்லத்திலே சால்ட்டு உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறது அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அவல் வந்து வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை அரைச்சிக்கலாம். அந்த அவலோட கூடயே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லைன்றவங்க இதோட கூட வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் நம்ம அதில் போட்டுடலாம், இல்லைன்னா இதோட கூட போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோ அரைக்கிறோம் இல்லைங்களா, இதோட கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலை அவ்வளோ வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நான் அவ்வளோ வேர்க்கடலையும் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். நொறுப்பாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும். நமக்கு லட்டுன்னா கொஞ்சம் அவல் லட்டுன்னா நைஸாக இருக்கும், அதுக்காக தான் சாப்பிடும்போது நைஸாக இருக்கணும். அதனால் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ தண்ணியும் கொதிக்குது பாருங்கள். நம்ம வெல்லம் தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா கொதிக்குது. உங்கள்கிட்ட இந்த வெல்லம் வந்து மண்ணுக்கல் இருக்கிற வெல்லமாக இருந்தால் நீங்கள் தனியாக கரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஏனத்தில் வெல்லத்தை போட்டு இதே அளவு தான் 1 கப்பு அவளுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டிக்கும். பாகுலாம் தேவையில்லை, கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம பொடி பண்ண அவளும் வெல்லமும் இதில் போட்டுடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவல் உருண்டை வந்து அவல் வந்து உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. அதோட கூட வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம், அதுவும் உடம்புக்கு நல்லது. இன்னும் வந்து சிகப்பு அவலாக இருந்தால் உடம்புக்கு இன்னும் நல்லது. நம்மகிட்ட எது இருக்கோ செஞ்சுக்கலாம். வெள்ளை அவல் சிகப்பு அவல் எது இருக்கோ செஞ்சுக்கலாம். அதில் தான் செய்யணும் இதில் தான் செய்யணும்னு இல்லை, ஆனால் அவலில் செய்யணும், அவ்வளோதான். கெட்டியாகாமல் நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி கரெக்டாக இருக்கும், பத்தலன்லாம் இருக்காது, ரொம்ப குழகுழனும் ஆகிடாது, கரெக்டாக இருக்கும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு லட்டு வந்து அவல் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக கெட்டி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் இதில் இருக்க நெய்யே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெயோ நெய்யோ கையில் தடவிட்டு லட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். இது அப்படியே லைட்டாக ஆறணும். நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு சூடாக இருக்கும்போது லட்டு பிடிக்க முடியாது. லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக லட்டு பிடிச்சிடலாம். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் லட்டு செய்கிறோம். அவ்வளோதான், நல்லா ஆறட்டும். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஆறி இருக்குது. இப்போது லட்டு பிடிச்சல எல்லாம் மறுபடியும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும். சூடாக இருக்கும்போது நம்ம கையை வைக்க முடியாது, அப்படியே வெள்ளத்துக்கு அதுக்கும் அப்படியே வெந்துடும். கை வந்து சூடு தாங்காது. பாருங்கள், நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஆறி இருக்குது. நம்ம நெய் ஊற்றணும் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், அதுலேருந்து நெய் வருது. நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா நெய் வந்து தடைக்கணும், நெய்யோ எண்ணெயோ தடைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசாக கூட பிடிச்சிக்கலாம் லட்டு. நம்ம வறுத்து வச்ச முந்திரியை அதில் ஒன்று வச்சுக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான அவல் லட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக அவல் லட்டு செஞ்சுருக்கோம். அவல் ஸ்வீட் லட்டு. அவல் லட்டுனாவே ஸ்வீட்டில் தான் செய்வோம். அதுவும் நம்ம வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம், சர்க்கரை இல்லாமல் வெல்லம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் லட்டு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இதில் நெய் வேறு ஊற்றிருக்கோம், செம்ம வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம சூப்பருங்க. அந்த நெய் வாசனை நல்லா கம்ம நெய் வாசனை வருது. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ ஏர்டைட் பாக்ஸ்லேயோ பாட்டில்லையோ போட்டு வச்சுட்டிங்க. ஃப்ரிட்ஜில் வைங்க, ஆனால் வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வரலையும் கெடாமல் இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்டு சாப்பிட்டா போதும். பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டைம் கூட நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒரு 2 லட்டு எடுத்து கொடுத்து அனுப்பலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு ஆசா பணமாக சும்மா தானே. தேங்க்யூ.